வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா செலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுவிட்டேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸ்பீக்கரை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இப்போ எந்த பவர் ஆம்புக்கு எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடிஸ். அதே மாதிரி கஸ்டமைஸ்டாக ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஆம்ப்ளிஃபையர் வாங்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கடையில் போய்ட்டு நம்ம ஏதாவது இப்போ ரெடிமேடாக இல்லை கஸ்டமைஸ்டாக செஞ்சு வாங்குகிறோம் அப்படின்னா, ஆனால் வந்து கரெக்டாக ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியலாக வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா போட்டு பாட வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பாட வச்சிட்றாங்க. பட் ஆனால் அது எத்தனை நாளைக்கு பாடும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஓகேங்களா? இப்போது 1000 வாட்ஸ்னு பார்த்து நான் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போது அதாவது வந்து நிறைய ஆம்ப்ளிஃபையர் நான் ஏற்கனவே இந்த 4440 ஐசியில் நான் கேபினெட்டில் காட்டியிருப்பேன். அதிலலாம் வந்து பார்த்தோம்னா 1000, 2000, 4000 வாட்ஸ் அப்படின்லாம் எழுதியிருக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்துட்டு வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி இத்தனை வாட்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வாங்கிடுறாங்க. ஸோ அது கான்செப்ட்டு அது தப்பு. அது அந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சவுண்டு அதான் வந்து ஸ்பீக்கர் கரெக்டாக மேட்ச் ஆகாது. சவுண்டு வந்து பார்த்தோம்னா மோசமாக இருக்கும். அதே மாதிரி பேஸ்லாம் வந்து வீக்காக இருக்கும். ட்ரிபிள்லாம் வந்து பார்த்தோம்னா கிழிக்கிற மாதிரி கேட்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. ஆம்ப்ளிஃபையர் ஹீட்டு அதாவது வந்து 40 ஐசிலாம் வந்து பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணல அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் நிறையா வரும். ஓகேங்களா? அது ஐசி கம்ப்ளைண்ட் ஆயிரும். நான் ஏற்கனவே நிறைய ஆம்ப்ளிஃபையர் நான் காட்டினேன். அதில் எல்லாமே ஒரே இஷ்யூ தான். ஓகேங்களா? ஐசி கம்ப்ளைண்ட் தான். ஓகே, அது எதனால் ஆச்சுன்னு நான் காட்டிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் ஆகி பர்ன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸ்பீக்கர் கரெக்டாக மேட்சிங் போடாதனால அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகேங்களா? இப்போ இன்டர்நெட்டில் நிறையா ஃபேக் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து அதிக வாட்டேஜ் வந்து பார்த்தோம்னா பெட்டர் சவுண்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டு. அதிக ஓம்ஸ் அப்படின்னாலும் அதிக பவராக இருக்கும். அந்த மாதிரி அந்த 1000 வாட்ஸு பிஎம்பிஓ ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட்டு அது வந்து பார்த்தோம்னா ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு ஸ்பீக்கர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்பீக்கரில் ஓம்ஸு, வாட்ஸு, ஆர்எம்எஸ் பார்த்துடணும். ஆர்எம்எஸ் பார்த்துட்டு வாட்ஸு சொல்லிட்டு அது மாதிரி சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தோம்னா நம்ம பார்த்துக்கணும். இது 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சிச்சினாலே கன்ஃபியூஷன் வந்து பார்த்தோம்னா சிம்பிளாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஓம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா 4 ஓம்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 4 ஓம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதிலலாம் ஓம்ஸ் போடவே இல்லை. அது எப்படி பார்க்குறது அப்படின்னா மல்டிமீட்டர் வந்து வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பார்த்துடலாம். ஓகேங்களா? மல்டிமீட்டர் வச்சு ஓம்ஸ் மோடில் போட்டு வந்து பார்த்தோம்னா செக் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். அதேமாதிரி டயோட் மோட்லேயும் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓம்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸு. அதை பற்றி நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையர் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கரண்ட் வேணும் அப்படிங்கிறத கேட்குறது தான் மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்டு ஓம்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி இது இப்போது 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் வந்து பார்த்தா அதிக கரண்ட் எடுக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். அதே மாதிரி 8 ஓம்ஸு கம்மியான கரண்ட் எடுக்கும். ஓகேங்களா? அப்போது 4 ஓம்ஸ் ஸ்பீக்கரில் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோம்னா மேலே லோடு அதிகம். ஓகேங்களா? 8 ஓம்ஸில் லோடு கம்மி. ஸோ அப்போது லோவர் ஓம்ஸ்னால் எப்பயுமே பெட்ரு அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் 4 ஓம்ஸ்னால் வந்து பார்த்தோம்னா பவர் அதிகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பவர் அதிகமாக தான் வரும். பட் ஆம்ப்ளிஃபையர் சப்போர்ட் பண்ண வேணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி பவர் சப்ளை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பவர் ஆம்ப் கொடுத்து மேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது 4 ஓம்ஸ் கூட ட்ரைவ் பண்ண நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போது சப்போஸ் ஆம்ப்ளிஃபையர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 200 வாட்ஸ் அப்படிங்கும்போது 4 ஓம்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்போது நம்ம 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா 120 வாட்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா 8 ஓம்ஸ் ட்ரைவ் பண்ண முடியும். அப்போது இது பார்த்தோம் அப்படின்னா 4 ஓம்ஸில் அதிக பவர் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். ஓகே, அப்போது பட் ப்ராப்ளம் என்னென்னா ஹீட் ஜாஸ்தியாகும். கரண்ட்டு வந்து பார்த்தோம்னா கன்சப்ஷன் அதிகமாகும். அதே மாதிரி சீப்பான ஆம்ப்ளிஃபையர் கண்டிப்பாக செட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிளைண்டாக வந்து பார்த்தோம்னா 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை, இது ஒரு பிரச்சனை. அப்போ ஆம்ப் வந்து சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போது ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்ப்ளிஃபையர் மினிமம் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தோம்னா செக் பண்ணணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆம்ப்ளிஃபையர் பேக் சைடில் வந்து பார்த்தோம்னா மினிமம் 4 ஓம்ஸ் அந்த மாதிரி நிறையா பிராண்டடில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. அப்போது 4 ஓம்ஸுக்கு கீழே போகக்கூடாது. ஓகேங்களா? அந்த சீரியஸு பேரலல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும்போது 2 ஓம்ஸ் லோட் ஆகும். ஓகே, 2 ஓம்ஸ் லோட் ஆயிரும், 1 ஓம்ஸ் கூட லோட் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது பண்ண தெரியாமல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபால்ட் ஆக முடியும். ஓகே, இப்போ 2 ஸ்பீக்கர் பேரல் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓம்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஓகே, அப்போது 2 4 ஓம்ஸ் பேரலல்னால் 2 ஓம்ஸ் ஆகிடும். அப்போது அது ஆம்ப்ளிஃபையருக்கு டேஞ்சர் ஆகிரும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஓகே, இதுதான் வந்து மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனை. அது பேரலல் பண்ண தெரியாமல் கரெக்டாக சீரிஸ் பண்ணாமல் பேரலல் பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை. ஓகே, அப்போ நிறைய ஷாப்பில் வந்து பார்த்தோம்னா 4 ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா பேரலல் போடுவாங்க.
ரிசல்ட்டுங்கும் போது ஆம்ப்ளிஃபையர் கிளிப்பிங் ஆகும். அதே மாதிரி மாஸ்ஃபெட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. எஸ்எம்பிஎஸ் ஷட் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். அப்போது ப்ராப்ளம் ஸ்பீக்கரில் இல்லை. ஓகே, ராங் இம்பிடன்ஸ் மேட்சிங்கில் இருக்குது. ஓகே, ஸ்பீக்கர் மேட்சிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சும்மா வந்து நம்ம பாட்டில் ஏதோ ஒரு ஸ்பீக்கர் 2 லைனை பாட வச்சோம் அப்படின்னா பாடும், அப்போதைக்கு பாடும். ஓகே, அது லாங் டேர்முக்கு ரெகுலராக வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணும்போது ஃபால்ட் இல்லாமல் வரணும், அதுதான் மேட்ரு. ஸோ ஆர்எம்எஸ் பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்பீக்கரில் என்ன அப்படின்னா பிஎம்பிஓ. ஓகே, பிஎம்பிஓனா 1000 வாட்ஸு 2000 வாட்ஸுன்னு அதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அது மோஸ்ட்லி வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக. அப்போது ஆர்எம்எஸ் பவருங்கிறது தான் கண்டினியூஸாக ரன் ஆகுறது. ஓகே, கண்டினியூஸாக ஹேண்டில் பண்ண முடியிற ரியல் பவர் என்னென்னா ஆர்எம்எஸ் பவர் தான். ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்பீக்கர் பேக் சைடில் இப்போது 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் போட்டிருக்கு அப்படின்னா கண்டினியூஸாக 100 வாட்ஸு சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, கண்டினியூஸாக 100 வாட்ஸுங்கிறது சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இப்போது இது 20 வாட்ஸ் போட்டிருக்கு. ஓகே, இப்போது 20 வாட்ஸுங்கிறது மேக்ஸிமம். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 வாட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக பாடும். ஓகே, பிரச்சனை இல்லாமல் கண்டினியூஸாக பாடும்போது பிரச்சனை இல்லாமல் பாடும் அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருக்க அந்த இது. ஓகே, அப்போ ஆம்ப் அண்ட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா மேட்ச் பண்ணுறதுங்கிறது ஸ்பீக்கர் ஆர்எம்எஸ்ஸை ஸ்லைட்டாக ஹையர் தென் ஆம்ப் அவுட்புட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு 80 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பெர் சேனல் ஓகே இருக்குது அப்படின்னா இப்போது இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா இப்போது 80 வாட்ஸ் ஆர்எம்எஸ் தருது அப்படின்னா 80 வாட்ஸ் தான் தரும். அப்போது 80 வாட்ஸ் தருது அப்படின்னா பெஸ்ட் ஸ்பீக்கர் அப்படிங்கும்போது 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ஸ்பீக்கர் போட்டோம் அப்படின்னா அது சேஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ 80 வாட்ஸுக்கு போய் நம்ம 40 வாட்ஸ் ஸ்பீக்கர் போட்டோம் அப்படின்னா மேட்ச் ஆகுங்களா? வால்யூம் ஏற்றும்போது வந்து பார்த்தோம்னா சவுண்டு அதிகமாக வைக்கும்போது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுக்கு மேலே ஏற்றும்போது ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா காயில் அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னா பிரச்சனை வரும். ஓகேங்களா, அதுதான் பிரச்சனை. ஸோ அப்போது பிகாஸ் கிளிப்பிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவாய்ட் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஓகே, நிறையா பிக்கெஸ்ட் மித்து இருக்கும். அதிக பவர் ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கர் பேர்ன் பண்ணும் அப்படின்னா ஃபால்ஸ். அப்படி கிடையாது. மோஸ்ட்லி லோ பவர் ஆம்ப்ளிஃபையர்லையுமே கிளிப்பிங் தான் ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா கிளிப் பண்ணும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது 20 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையரில் 100 வாட்ஸ் ஸ்பீக்கர் போட்டோம்னா வால்யூம் ஃபுல்லாக போட்டோம்னா கூட க்ளீன் சிக்னல் வராது. ஓகே, சிக்னல் கட் ஆகும், ஸ்கொயர் மாதிரி வந்து பார்த்தோம்னா வராது. ஏன் அப்படின்னா மேட்சிங், அதாவது வந்து ஸ்பீக்கரும் ஆம்ப்ளிஃபையரும் மேட்சிங்கு பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா அதுக்கானது வேலை செய்யும். ஓகேங்களா, இப்போ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது டாபிக் யாருமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரியல் சவுண்டு குவாலிட்டி இது தான். ஓகேங்களா, சென்சிட்டிவிட்டினா இப்போ 1 வாட் பவர் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் எவ்வளோ லோடுன்னு மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 86 dB ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 எடுத்துக்கலாம். ஓகே, 86 ஒன்று 92 dB ஸ்பீக்கர் 2 எடுத்துக்கலாம். அப்போது 2 சேம் வாட் இருந்தாலுமே 92 dBங்கிறது ரொம்ப லவுடாக வரும். ஓகே, ஹியூஜ் ட்ரூத் அப்படிங்கும்போது இப்போ 3 dB இன்க்ரீஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா டபுள் பவர் ஃபீலிங் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது இப்போ 86 dB ஸ்பீக்கருக்கு சேம் லவுட்னஸ் ரீச் பண்ணால் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பவர் வேணும். ஓகே, அப்போது 92 dB ஸ்பீக்கருக்கு கம்மி பவர் வந்து பார்த்தோம்னா போதுமான அளவு. ஸோ அதனால தான் சொல்கிறது ஸ்பீக்கருக்கும் ஆம்ப்ளிஃபையருக்கும் வந்து மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்டு, ஃபால்ட் வராமல். நிறையா பேர் வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் ஃபால்ட் ஆகுறதே இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன்னால தான். ஓகே, 2 ஸ்பீக்கரையும் ஷார்ட் பண்ணிடுவாங்க. இப்போது 2 ஸ்பீக்கர் ஷார்ட் பண்ணுறோன்னா ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியாமல் ஷார்ட் பண்ணிடுவாங்க. தெரியாமல் மோதிட்டுருக்கும், அது கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும்போது ஐசி கம்ப்ளைண்ட் ஆகும். அதே மாதிரி அப்படி கம்ப்ளைண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா பேரலல் பண்ணிடுவாங்க. ஓகே, 4 ohms பேரலல் பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்பீக்கரை ஒட்டுக்கா ஒரே லைனில் அடிச்சு விட்றது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக அதனால் ட்ரைவ் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் எல்லாத்துலேயும் வால்யூம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வால்யூம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா திருவிங்க. ஸோ அப்போ திருவும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கூடிய லோடு வந்து பார்த்தோம்னா 4 ஸ்பீக்கரில் ஒரே லைனில் போகும்போது பிரச்சனையாகும். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் ஸ்பெசிஃபிகேஷன் ரீட் பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்கக்கூடிய 4 ohms ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த போர்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இப்போ இந்த போர்டுக்கு 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்கக்கூடிய ஒரு 8 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஸ்பீக்கர் இம்பிடன்ஸு சேமு, அதே மாதிரி சேஃபராகவும் சூஸ் பண்ணணும். 4 ohms 8 ohms அப்படிங்கும்போது இப்போ ஸ்பீக்கர் ஆர்எம்எஸ் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. 100 to 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படி எடுத்துக்கும்போது சென்சிட்டிவிட்டி செக் பண்ணணும். 90 dB மேலே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ ஃபேக்கான ஸ்பீக்கர் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, அது ஏன்னா அப்படின்னா நம்ம பவர் ஆம்ப்ளிஃபையர் அதுக்கேற்ற மாதிரி போடுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா,
ஸோ இதுதான் விஷயம். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே. அதே மாதிரி கிராஸ் ஓவர் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக போடுங்க. ஓகேங்களா? கிராஸ் ஓவர் போடும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். ட்வீட்டர் பர்னிங் இது எல்லாத்தையும் தடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி ட்வீட்டருக்கு வந்து பார்த்தோம்னா போடல, கெப்பாசிட்டர் கரெக்டாக போடல, ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் போடல அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கிராஸ் ஓவர் போடும்போது பெஸ்ட் ரிசல்ட் தரும். சரி, ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸராக நம்ம வீட்டில் 5.1, 2.1, 7.1 கஸ்டமைஸராக நம்ம எல்லா ஆம்பிளிஃபையரும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா?